தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், ஆசாரியர்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தர் ஒரு மேய்ப்பனாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. இது காலப்போக்கில் ராஜாக்கள் தான் மேய்ப்பர்களாக இருந்தாங்க இல்லையா? இந்த மேய்ப்பர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு வழி விலகி போனார்கள். தேவனை விட்டு வழி விலகி போனது மட்டும் இல்லாமல் மந்தையையும் வழி விலகச் செய்தார்கள். மந்தையை சரியாக மேய்க்காம போனாங்க. அந்த மந்தைக்கு சரியான உணவு கொடுக்கறதில்ல, தண்ணி கொடுக்கறதில்ல, அதுகளை பாதுகாக்கிறது இல்லை. மந்தையை மேய்ப்பன் என்ன பண்ணணும்? சரியான விதத்தில் பாதுகாக்கணும் இல்லையா? காட்டு மிருகங்களிடத்துலேருந்தும் மற்ற சத்துருக்களிடத்துலேருந்தும் அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க. நல்ல உணவு கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து எது தேவனிடத்தில் போகிறதுக்கான வழி அப்படின்ற காரியங்களை மந்தைக்கு சொல்லாமல் விட்டு விட்டார்கள். அவைகளை பாதுகாக்காமல் விட்டு விட்டபடினாலே இந்த ஆடுகள் எல்லாம் சிதறி போச்சு. அவங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாதபடியினால ஆடுகள் சிதறி போய்